Hey guys, welcome to Single Tamil. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னென்ன படிக்கணும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு மேக்ஸ் நான் போட்டேன் லாஸ்ட் டைம். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எதெல்லாம் படிக்கணும் அது மட்டும் படித்தா ஈஸியாக மார்க் வாங்கலாம் டார்கெட்லாம் நான் போட்டேன். இப்போ வந்துட்டு ஃபிசிக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நீங்கள் 22 சாப்டர்ஸ் எழுதிருக்கேன். அதே மாதிரி மேக்ஸ் போட்ட மாதிரி தான் பாக்ஸாக எழுதிருக்கேன் பாருங்கள். இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸு. புரிஞ்சுதா? நமக்கு நான் எப்பயுமே சொல்றதா நம்ம டார்கெட் ஆல்வேஸ் 200+. அந்த 200+ எடுத்தா மட்டும் தான் நமக்கு கண்டிப்பா நமக்கு சீட்டு கிடைக்கும் நல்ல காலேஜ்ல. ஏன்னா இப்போ எல்லாமே கட் ஆஃப்லாம் ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 145 தான் இந்த அட்வான்ஸே கட் ஆஃப் அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் மெயின் சாப்டர்ஸ் நீங்க படிக்கணும். நான் சொல்றேன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வேணா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃபே இப்போ நீங்க அட்வான்ஸ்க்கு பாஸ் ஆகணும், மெயின்ஸ் பாஸ் ஆகி அட்வான்ஸ்க்கு போகணும்னா 145 140 வந்துருச்சு. லாஸ்ட் டைம் 93% மார்க் கிட்டத்தட்ட இப்படிதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 200+ எடுத்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வராதுன்ற லெவலே வந்துடும் போகிற ஸ்டேஜ்லாம் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் 200 நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட ஈச் 70 போட்டால் கூட மேக்ஸில் 70 வர வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி மேக்ஸில் 50 to 60 வச்சா கூட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் 80 கொண்டு வந்துடும். ஏன்னா ஃபிசிக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேஸ் மட்டும்தான். நான் இப்போ ஒன்று நான் சொல்லுவேன், எல்லாமே ஒரு சாப்டர்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 5-10 அதிகமான ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எங்கெங்க எப்படி என்னென்ன அப்ளை பண்ணணும் அவ்வளோதான். நீங்க அந்த கான்செப்ட் படிச்சுட்டு இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் கேட்பாங்க. அந்த ஃபார்முலா பேஸ் தான் மேக்ஸும். கிட்டத்தட்ட சில கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டியில் குறைச்சிட்டாங்க அந்த ஃபார்முலா பேஸாக கேட்க. அதுக்கப்புறம் சில நம்ம போட்டு பார்த்துட்டு டைம் டேக்கன் தான். கெமிஸ்ட்ரி ஆஸ் நான் சொன்ன மாதிரி தான். கெமிஸ்ட்ரி தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நான் ஸ்டே டியூன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மேக்னெட்டிக் இதில் வரும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டு, இஎம்ஐ, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் அதான் பேசிக்ஸாக இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எதில் மோர் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வர்றது இதுதான், இது வரும், அதுக்கப்புறமா இது வரும், அதுக்கப்புறமா இது வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் சூஸ் பண்ணணும். ஆனால் அதிகமாக கேட்கறது ஆல்ரெடி காரணம் தான். கிட்டத்தட்ட ஒரு சாப்டருக்கு 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஒரு பேப்பருக்கு 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா இஎம்ஐ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், மைண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகணும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், ஆல்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் இந்த 3 மட்டும் இம்பார்ட்டண்டாக எழுதிருக்கேன். ஸோ பேசிக்ஸ் முதல்ல அவ்வளோ டைம் எடுத்துக்காம படிச்சுட்டு இதுக்கு நிறைய டைம் கொடுத்து நிறைய சம்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வரும், இது மாடர்ன் ஃபிசிக்ஸ்ல வரும். மாடர்ன் ஃபிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இருக்கு, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். இஎம்எஸ்ல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். செமிகண்டக்டர் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் ட்ரெண்டை பார்த்துன்னு தான் சொல்றேன். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இது மாடர்ன் ஃபிசிக்ஸ்ல வரும். இதோட நிறைய சாப்டர்ஸ்ல இருக்கு. மாடர்ன் பிசிக்ஸ்க்கு தனியாக பேசிக்ஸ் சாப்டர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. டேரக்டா நீங்க சாப்டர்ஸ்ல போய் பண்ணலாம். அட்டாமிக் பிசிக்ஸ்லாம் கெமிஸ்ட்ரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க, அதோட அடுத்த கண்டிஷன் தான் அது. நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கும். அதுல அடுத்த பார்ட் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டாங்க கெமிஸ்ட்ரியில, ஆனா பிசிக்ஸ்ல வச்சிருக்காங்க நியூக்ளியர் பிசிக்ஸ். அதுவும் சொன்னா ஃபார்முலா பேஸ் மட்டும் தான். பிசிக்ஸ் ஃபுல்லா ஃபார்முலா பேஸ் மட்டும் தான். ஸோ கவலைப்பட தேவையில்லை. இஎம் வேவ்ஸ்ல நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த யூவி விசிபிள், அந்த ரேஞ்சு, வேவ் லென்த் ரேஞ்சு, அண்ட் அந்த வேவ் லென்த்தோட ரேஞ்ச்லாம் பாக்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த மேட்ச் ஃபாலோவிங்கில். ஸோ செமிகண்டக்டர்ஸ்லாம் பி டைப், என் டைப் சிம்பிள் தான். அந்த கான்செப்ட் படிச்சாலே ஃபார்முலா வச்சு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை படிக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போ நீங்கள் 12 பேப்பரில் ஒரு 10 கேட்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு பேப்பரில் கண்டிப்பாக 2 to 3 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்ல 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பாக கேட்டுருவாங்க 2 கொஸ்டின் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா இது மெயினாக ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சாதான் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். எலக்ட்ரிசிட்டி அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வாங்க. புரிஞ்சுதா? இதுதான் ட்ரெண்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். 1 டைமென்ஷன் மோஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின். 2 டைமென்ஷன் மோஷன் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, அவ்வளோ கேட்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் எஸ்ஹெச்எம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரிங் டைப் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரொட்டேஷனல் மோஷன் கேட்பாங்க, ஒர்க் பவர் எனர்ஜி கேட்பாங்க, கிராவிடேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. லாஸ் ஆஃப் மோஷன் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், செகண்ட் லா ஆஃப் மோஷன், அது ஃபார்முலா மட்டும் தான். எஸ்ஹெச்எம் ரொட்டேஷன் மோஷன்லாம் அந்த ஒமேகா அந்த ஃபுல்லாக ஃபார்முலா மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கெமிஸ்ட்ரியே படிச்சிருப்பீங்க, கேடிஜி தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் தெர்மோடைனமிக்ஸ், சிம்பிள் தான் அது.
அதுக்கப்புறமா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அந்த ப்ரெஷர் வச்சு கண்டுபிடிக்கிறது, யூடியூப் மேனோமீட்டர், பேரோமீட்டர் அதெல்லாம். நெக்ஸ்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எல்லாமே கெமிஸ்ட்ரி பேஸ்ட் தான், ஃபிசிக்ஸு சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் வந்துட்டு பெரிய சாப்டர், ஆனால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அது நியூமெரிக்கல்ஸ் கூட வாய்ப்பு இருக்கு. நியூமெரிக்கல்ஸ் நீங்கள் ஆப்ஷனில் கூட விடலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் அதை ரேர் கேசஸில் வந்துட்டு உங்களுக்கு இதில் கேட்க வாய்ப்பு இருக்கு, அந்த எம்சிக்யூஸ் டைப்பில். ஸோ ரே ஆப்டிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க, இல்லைனாலும் ஓகே. ஏன்னா பெரிய டாபிக், டைம் டேக்குன்னு நிறைய புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஃபார்முலாஸ் வேற வராது. ஃபார்முலாஸ் இருக்கு, ஆனால் கான்செப்ட் படிச்சாதான் ஃபார்முலா உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வேவ் ஆப்டிக்ஸு, அந்த வேவ் அண்ட் சவுண்ட்ல வேவ் ஆப்டிக்ஸில் ஃபார்முலா பேஸ்டு கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க ஒரு பேப்பரில், விளையாட்டுக்கு சொல்ல. இந்த மாதிரி அந்த கே கான்ஸ்டன்ட்டு, அதுக்கப்புறமா 2π/λ, அந்த ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின்ஸ் கேட்க. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லா சாப்டர்ஸும் நான் இப்போ சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் மட்டும் மெயினாக கான்சன்ட்ரேஷன் எடுத்து படிங்க. நம்ம டார்கெட் என்னன்னா 200+. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிடுச்சு வர வர. ஸோ இது பண்ண முடியாது. நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 15 lakhs 16 lakhs பேர் எழுதுறாங்கன்னா சும்மா கிடையாது, அவ்வளோ கிரேஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வெயிட்டேஜ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு ஃபார்முலா படிச்சுட்டு ஈஸியாக மார்க் வாங்கணும்னு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்த வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஒன் ஷாட் ட்ரை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், அந்த மாதிரி மேக்ஸ்க்கு போடுறேன், ஃபிசிக்ஸ் போடுறேன், கெமிஸ்ட்ரிக்கு போடுறேன். கெமிஸ்ட்ரி பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ வருது. ஏன்னா கெமிஸ்ட்ரி ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஈஸி தான், ஆனால் யாரும் எதுக்கு நிறைய மார்க் வாங்க மாட்டாங்க கெமிஸ்ட்ரியில். ஆனால் அதான் ஈஸியஸ்ட் சாப்டர், ஸ்கோரிங் சப்ஜெக்ட், மார்க் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி சூப்பரான ஒரு வீடியோ வருது, ஸ்டே டியூன், பார்ப்போம்.